என் பேர் மன்னாவடி சுஜய். நான் புரட்சி தாய் சின்னம்மாக்காக ஆண்டிப்பட்டி தொகுதியை நிற்கணும்னு சொல்லி பணம் கட்டியிருக்கேன். அது காரணம் என்னன்னா, 2 தலைவர் வென்று சிஎமான தொகுதி. புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மாவும் நின்று வெற்றி பெற்று சிஎமான தொகுதி. அதனால் அதே தொகுதியில் புரட்சி தாய் சின்னம்மா அங்கே நின்று கலங்காண்டு வெற்றி பெற்று அம்மா முதலமைச்சர் ஆகணும் தான் எங்களோட ஆசை. என் பேர் ராஜவுடையார். நான் இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் தொகுதியில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு வழங்கியுள்ளேன். எதிரிகளுக்கும் மத்தியில் மக்களுக்கு அம்மா செஞ்சத மாதிரி நம்மளும் நல்லது செஞ்சிடணுங்கிற ஒரே வகைக்காக தான் அரசியலுக்கு வந்திருக்காங்களே தவிர அவ்வளவு பேரும் பொங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தலைவர் இவ்வளவு கொடுமைப்படுத்த முடியுமா? அவ்வளவு எல்லைக்கும் ஸ்டேஜில் அவங்க பேச்சை காட்டு அழாதவங்களே இருக்க முடியாது. உண்மையான உணர்வு உள்ள தமிழர்கள் ஒரு துளி கண்ணீராது அம்மா ஸ்டேஜில் பேசுறதை பார்த்து விட்டுருப்பாங்க. இவ்வளவு கொடுமைக்கு அப்புறமும் அவங்களுக்கு அரசியலுக்கு வர ஒரே காரணம் தமிழக மக்கள் தான். மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக மட்டும்தான் அரசியல் வந்திருக்காங்க, பண்றாங்க. அடுத்த முதலமைச்சர் அம்மா தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதனால எல்லா தொகுதியிலையும் எல்லா மக்களும் சிந்திச்சு வாக்களியுங்கள். என் சொந்த தொகுதியான சிறுவைகுண்டம் தொகுதி மக்கள்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன். எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பை அம்மா கொடுத்தாங்கன்னா உங்களோட ஆதரவுல நான் வெற்றி வாய்ப்பாக உருவாக்கி உறுதியாக வெற்றி பெற்று அம்மாவோட பாதத்தில் சமர்ப்பிப்பேன். என்னோட பெயர் KM உதயகுமார். தென்காசி சட்டமன்ற தொகுதிக்காண்டி கழகத்துக்காண்டி பணம் கட்டி இருக்கிறோம். தென்காசியை பொறுத்த வரைக்கும் சின்னம்மா மட்டும்தான் சொன்ன ஆள் மட்டும்தான் அங்கே ஜெயிக்க முடியும். வேற எல்லாருக்குமே அங்கே ஜெயிக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாருமே எதிரியும் துரோகியும் ஆயிட்டான். அம்மா கையை காட்டின எல்லாருமே துரோகியா ஆயிட்டான். இன்னொரு ஆள் கையை காட்டின எல்லாருமே எதிரியாவே ஆயிட்டான். அப்போ எங்கே ஜெயிக்க முடியும்? அம்மா சொன்னா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அம்மாவோட சுற்றுப்பயணம் மற்றும் அம்மாவோட அறிவிப்பு, இப்போ கமுதியில் நடந்த மீட்டிங் அன்னைக்கு தான் அம்மா உண்மையிலே பெண்கள் எல்லாருமே பொதுமக்கள் எல்லாருமே அன்னைக்கு தான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா என்ன நடந்திருக்கு, அம்மாவுக்கு எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்காங்க, அம்மா கையை காட்டினால எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு அன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு. அதனால தென் மாவட்டம் உள்ள மக்கள் எல்லாமே குறிப்போட தான் இருக்கிறாங்க. அம்மா சொல்லுற ஆட்கள் மட்டும்தான் இனிமே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என் பேர் MK முனுசாமி. குன்றத்தூர் ஒன்றிய கழக இணை செயலாளராக பணியாற்றி இருக்கிறேன். இப்போது அம்மா சின்னம்மா தியாகத்தலை சின்னம்மா அவர்கள் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அம்மா அவர்கள் வெற்றி பெற்று தமிழக முதலமைச்சராக வேண்டும். அம்மா அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வரணும். இந்த கழகத்தை கட்டி காத்து அவங்களால மட்டும்தான் முடியும் என்பதை என் மனமாற உறுதி கூறுகிறேன்.